சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவிட் ஆர்கிடெக்சரில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஹைட் பண்ணி அன்ஹைட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வால் டூல் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு லைன் டூல் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 4 வால் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஹைட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹெச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ரவரியாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹைட் ஆகும். அதாவது எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஹெச் கொடுக்குறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு ஹைட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணுறது அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா அன்ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்ரவரியாக உங்களுக்கு ஹைட் பண்ணுறது. ஸோ இதனுடைய பட்டன் பார்த்திங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்ரவரி ஹைடர் ஐசோலேட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹைட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஹைட் எலமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டெம்ப்ரவரியாக உங்களுக்கு ஹைட் ஆகிடும். இல்லை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் கேட்டகரின்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஹைட் கேட்டகரிலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து இந்த வால் கிளிக் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ ஹெச்ஆர் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வால் இருக்குது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் கேட்டகரி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, அந்த டைப்பில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த வால் சைஸ்லேயே இருக்கக்கூடிய மற்ற எல்லா வால்ஸுமே சிமிலர் வால்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் வந்து ஹெச்ஆர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எகைன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் ரீசெட் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்ஆர் அன்ஹைடுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட் எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஹைட் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்ஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வராது. ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிவீல் ஹிடன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் ஹைடாக இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு பிங்கிஷ் கலரில் காட்டும். ஸோ இந்த கலரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹைடாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இதை வந்து அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அன்ஹைட் எலமெண்ட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த இது கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எகைன் உங்களுக்கு அன்ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஹைட் அண்ட் அன்ஹைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரியாக ஹைட் பண்ணுறது, இதுவும் டெம்ப்ரவரி ஹைட் தான். பட் நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதே மாதிரியே ஹைட்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு இந்த பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் ரிவீல் ஹிடன் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை ரிவீட்டில் இருக்கக்கூடிய ஹைட் அண்ட் அன்ஹைட் ஆப்ஷன் 2 மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராஜெக்ட் பொறுத்து உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒர்க்கை பொறுத்து நீங்கள் வந்து ஹைட் பண்ணுறது டெம்பரரி ஹைடாக, இல்லை நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக கொஞ்சம் ஒரு லாங் கேப்க்கு வந்து பர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் ரிவீல் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.